உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே உங்கள் அப்பாவையே காணோம்? ஏன் உள்ளே நின்று கேட்கறதுக்கு இது எல்லாமே வெளியே போய் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. உள்ளே கேட்க வேண்டியதுன்னு அவங்க எதுக்கு வெளியே போய் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? உள்ளே நின்று பேசுகிறாப்புல அப்போ நின்று சட்டசபையில் நின்று என்ன எதுன்னு கேட்க வேண்டியதுன்னு அவங்களாம் எந்திரிச்சு போயிடறாங்க. அதே மாதிரி நாங்களும் அவங்களும் எந்திரிச்சு போயிட்டு அவங்களுக்குள்ள மரியாதை கிடையாதுல்ல. லாஸ்ட்டில் ஒரு வார்த்தை விட்டு தான் ரொம்ப தவறான வார்த்தை. சினிமா காட்டுற மாதிரி சீவிடுவேன், தூக்கிடுவேன், அப்படியே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தவறான வார்த்தை. பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், ஏன் அதை கேட்க மாட்டேறாங்க? நாங்கள் தான் கேட்கணும் அவங்கள, திமுக காரங்களை. எப்பயுமே ஏந்து போயிடுறாங்க சட்டசபையை விட்டு. பேசணுன்னே அவங்க ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க. பேசாதே இருந்திருந்தா கம்முன்னு இருந்திருப்பாங்க. அவர் இப்ப பேசிடுவே அவங்க ரொம்ப அவங்க இதுவாயிட்டாங்க. அவர் சிஎம், அவரோட பர்சனல் நமக்கு எது இருக்கு? அவர் நாட்டுக்கு என்ன பண்ணாரு, பொதுமக்கள் எதனா பண்ணாருன்னா சொல்லலாம். அது தப்பு தான்ப்பா. அது அவங்க குடும்ப விஷயம். 1000 நடக்கும், அதுலலாம் நம்ம தலையிடக்கூடாது. நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது அதை பாரு. அரசியலை பத்தி பேசணும். இந்த குடும்ப விஷயத்தெல்லாம் இப்ப சட்டசபையில பேசக்கூடாது. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆரணி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில பேசுனது பாத்தீங்களா? பார்த்தோம். எப்படி இருந்தது அவர் பேசுனது? கரெக்டு தான், அவர் பேசுனது கரெக்டு தான். எவ்வளவு நாளைக்கு தான் அவரும் கம்முன்னு இருப்பார் பொறுமையா. அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப பேசிட்டாரு. இவ்வளவு நாள் வந்து பேசவே இல்லைன்னு விமர்சனம் வச்சிருந்தாங்க. நீங்க பேசின உடனே எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் ஏஞ்சி போயிட்டாங்க. அதை பேசின உடனே அவங்க ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க. பேசாதே இருந்திருந்தா கம்முன்னு இருந்திருப்பாங்க. அவர் இப்ப பேசிடுவே அவங்க ரொம்ப அவங்க இதுவாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த மாதிரி செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்களுடைய விவாகரத்து விஷயத்தை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? சரியா தப்பா? அது தப்பு தான்ப்பா. அது அவங்க குடும்ப விஷயம். 1000 நடக்கும், அதுலலாம் நம்ம தலையிடக்கூடாது. நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது அதை பாரு. அரசியலை பத்தி பேசணும். இந்த குடும்ப விஷயத்தெல்லாம் இப்ப சட்டசபையில பேசக்கூடாது. ஓகே, இது எந்த மாதிரி இருக்கு? ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாம மாதிரி இருக்கா? அவங்க நாகரிகமே இல்லதான். அது ஒரு ஃபேமிலியை பத்தி நம்ம பேசினாக்கா அது நாகரிகமே கிடையாது. ஓகே, உங்க இந்த மாதிரி வந்து அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசியிருந்தார் சட்டசபையில. அதுக்கு ட்ரிகர் ஆகி அப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதுக்குதான் வெறுப்பாயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்ற ஒரு கோவம் தான் அவருக்கு. இனிமே அப்படி பேசணும்னு நினைக்கிறீங்களா, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. எது பேசணுமோ அதுதான் பேசணும் ஒரு பொது இடத்துல. எப்படி பேசினாருனாக்கா வந்துட்டு நல்லா பேசினாரு, இது பண்ணாரு. ஆனால் வந்துட்டு அவங்க அரசியல் பற்றி தான் பேசணும். அவங்க குடும்ப கதையை வந்துட்டு இது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, இந்த கணவனை தேடும் மனைவின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் ட்வீட் பண்ணியிருந்தார். அதுக்கு சொல்றீங்களா? அதுதான் சொல்றேன். இது ஓகே, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ வந்துட்டு அரசியல் வேற, குடும்ப கதை வேற. அதை பற்றி பேசணும். உங்களுக்கு என்ன பொருளாதார அடிப்படையில் என்ன வேணுமோ அதை கேட்கணும். நீ எதிர்கட்சி இதுவாக இருக்க, தலைவராக இருக்கீங்க, அதை பற்றி பேசணும். குடும்ப கதையை வந்து நீ பேசவே கூடாது. உதயநிதி அவர்கள் தான் நிறைய பேர் வந்து பேச தெரியல சட்டசபையில, விஷயத்தை பேச தெரியல. ஆமாம், விஷயத்தை பேச தெரியலாம். உண்மையிலே அது முன்னாடி பார்த்துருந்தது அது வேற, இப்போ பேசுனது வேற விஷயம் அது. ஓகே, அது இப்போ வந்து அவர் ஒரு அரசியல் ரீதியா அணுகாம பர்சனலா வந்து அட்டாக் பண்ணி பேசுறது கரெக்டா நினைக்கிறீங்களா, தப்பு நினைக்கிறீங்களா? தப்பு தான். நீங்க வந்து இதை உதயநிதி அவர்கள் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது வந்துட்டு அவங்க தான் மேல் சபையில் வந்துட்டு அவங்க தான் இது பண்ணணும். ஓகே, விஜய் அவர்கள் வந்து வாயை திறக்க மாட்டாரு, பேச மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பேசின உடனே எல்லாருமே ஏஞ்சி போறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்துட்டு பொருளாதார இது அடிப்படையில் வந்துட்டு நல்லது பண்ணிட்டு இது பண்ணுறாரு. வந்த ஒரு மாதத்துலேயே வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? வந்த ஒரு மாதத்துலேயே எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு குடும்ப அரசியல் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அந்த தலைமுறையாக வந்துச்சு. இப்போ புதுசாக வந்திருக்காரு. புதுசாக வரும்போது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இது பண்ண முடியும். இப்போ ஒரு மாதத்துலேயே எல்லாத்தையும் பண்ணுனாக்கா எதுவும் பண்ண முடியாது. நல்லா பேசினாப்புல, வார்த்தைங்களாம் நல்லா கரெக்டாக இருந்து லாஸ்ட்டில் ஒரு வார்த்தை விட்டு தான் ரொம்ப தவறான வார்த்தை. அந்த சினிமா காட்டுற மாதிரி சீவிடுவேன், தூக்கிடுவேன், அப்படியே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தவறான வார்த்தை. எல்லாத்துக்குமே அது சேர்ந்துக்கும் அந்த வார்த்தை. ஓகே, இவ்வளவு நாள் வந்து விஜய் அவர்கள் பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சிருந்தாங்க. அதுவும் வந்தது. இன்னைக்கு வந்து பேசினாரு, யாருமே எதிர்த்துல கேட்க மாட்டாங்க, எல்லாரும் போயிடுறாங்க. அது வந்து உண்மையான சொல்றேன் நான். அவர் வந்து பேசுறதெல்லாம் கரெக்டான வார்த்தை. அவர் வந்து பேசலன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் உண்மைதான்.
ஆனால் சொன்னதெல்லாம் இன்னைக்கு பேசினாரு. ஆனால் பேசினதெல்லாம் கரெக்டான வார்த்தை. ஓகே இந்த வார்த்தை எனக்குள்ள மனசில் பிடிக்கல. ஓகே இது வந்து என்னைக்கு இருந்தாலும் இங்கேருந்து இல்லை, கீழத்துல மேலிடத்துல கூட கேள்வி உண்டாகும். ஓகே. இப்போ விஜய் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பாவை வந்து விமர்சிக்கிற மாதிரி எங்க அப்பாவோட காணும் அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசியிருந்தாங்க. ம். அது சரின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஸ்டாலின் குட்டி கதை ஒண்ணு சொல்லியிருந்தாரு இல்லையா? அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வந்து அரசியல் வந்து அதெல்லாம் வந்து சகஜம், அதெல்லாம் பேச அது தப்பு. அது பர்சனலா வந்து பேசுறாரு. பேசினாரு அது 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 என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசுறது கரெக்டா? தப்பு. எதிர்கட்சி மாதிரி பேசக்கூடாது. ஓகே. ஏன்னா அவங்க வந்து இத்தனை வருஷமா ஆண்டு இருக்கிறாங்க. ம். நீ இப்போ புதுசாக வந்துக்கிற, உன்னை வந்து மக்களால் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆ. நீ எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணுன்ற ஒரு முறை இருக்குது. ஓகே. அது பிரகாரம் நீ பண்ணணும். ஓகே. ஆனால் வந்து நீ வந்து இந்த வார்த்தையை விட்டு தான் எனக்கு லாஸ்ட்டாக பண்ணலாம் எனக்கு பிடிக்கல. ஓகே. அதனாலதான் உதயநிதி அவர்களும் கோவப்பட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மாதிரி பேசியிருக்காருன்ட்டு. அவர் கோவப்பட்டாரு, இவர் கோவப்பட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே. எனக்கு பிடிக்காது, நான் சொல்றேன். என்கிட்ட அந்த ஆக்சன் உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்கல. இன்னைக்கு பீச் நல்லா தான் இருந்தது. எதிர்கட்சி பாதியில் அவையிலேருந்து ஏந்து போயிட்டாங்க. ஆமா, ஏன் அதை கேட்க மாட்டேன்? நாங்க தான் கேட்கணும் அவங்கள, திமுக காரங்களை. ஓகே. அவரு எப்பயுமே ஏந்து போயிடுறாங்க சட்டசபையை விட்டு. ஓகே. அது கரெக்ட்னு நினைக்கிறீங்க? அவங்க பண்ற தப்பு. ஓகே. மக்களுக்காக தானே அவங்க இது பண்றாங்க. அப்புறம் அதை விட்டுட்டு பாதியிலாவே ஏந்து போனா இன்னும் அதுக்கு மரியாதையே கிடையாது. ஓகே. குட்டி கதை எல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் அது பார்த்தேன். ஓகே. அந்த கதையும் நல்லா இருந்தது. அவங்க வெளியே வந்த கதையும் சொன்னது தப்பு இல்லை. அடுத்த மனைவியை பத்தி பேசுறது தவறு இல்லை அது. ஓகே. அது ஆமா, அத பத்தி கேட்கணும். செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து ஆமா. கணவனை தேடும் மனைவி அப்படின்னு அது தவறு. அது ஒரு முதல்வருடைய விவாகரத்தை பத்தி ஒரு துணை முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சர் இது பேசுறது தவறு தானே இது விஷயத்த. ஓகே. ஓகே. அது ஏன் அப்படி அவர் பேசினாருன்னு நீங்க யோசிச்சீங்களா? அது என்ன சொல்றது, அதுக்கு விளக்கம் எப்படி சொல்றது புரியல எனக்கு. அந்த குட்டி கதையில வந்து அவர் ட்ரிகர் ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே. அது உண்மைதானே. அவர் அப்பாவை நோக்கி தானே அவர் பயன்படுத்துறாரு. ஓகே. அப்படி இருந்தாலும் அது அரசியலா தானே விஜய் அவர்கள் பேசுறாரு. அரசியல் இதுவா தான் பேசுறாரு. ஆனா மனைவியை இதை கொண்டு வர்றது தவறான இது. ஓகே. அது இனிமே அவர் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவர் மாத்தி செயல்படணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து உதயநிதி அவர்கள் மேல நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க, அவர் ஆமா. சரியா பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது உண்மைன்னு அவர் ப்ரூவ் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? இப்ப அது இது உண்மை நினைச்சு இது பண்றாருன்னு நினைக்கிறேன். உண்மைதான் அது. எல்லா இடத்துலயும் பேசுறதுக்கு என்னப்பா, என்ன பாயிண்ட் இருந்தா தான் பேசுவாங்க. பேச வேண்டிய இடத்துல அவர் பேசிடுறாருல்ல. ஓகே. இன்னைக்கு அவர் பேசுனது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள்? கரெக்ட் தான், இன்னைக்கு பேசுனது எல்லாமே கரெக்ட் தான். ஓகே. அவர் பேசுனதுல எந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு? என்ன விஷயம்? எல்லா விஷயமே தான் நல்லா இருந்தது. எந்த விஷயம் இந்த சொல்றது? குட்டி கதை பேசினார்ல, அது அந்த குட்டி கதை. குட்டி கட்டுறதே நல்லா இருந்தது, அதான் மாசா இருந்தது. ஓகே. நிறைய பேர் வந்து அவர் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பேசின உடனே அதை கேட்காம வெளில எழுந்து போறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வயித்தெரிச்சல் வயித்தெரிச்சல் வேற என்ன? சிஎம் அவரோட பர்சனல் நமக்கு எது இருக்கு? அவர் நாட்டுக்கு என்ன பண்ணாரு, பொதுமக்கள் எதனா பண்ணாருன்னா சொல்லலாம். பர்சனலா அவர் எப்படி இருக்காரு அது நம்மளுக்கு தேவையில்லாததுல. ஓகே. அவர் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்றத? ஆமா, மாத்தி தான் ஆகணும். ஓகே. இப்போ விஜய் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட அப்பாவை பத்தி இந்த மாதிரி ஒரு குட்டி கதை சொன்னதுனால தான் ட்ரிகர் ஆகி இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். எங்களுக்கு சிஎம் சார் நல்ல ஆட்சி கொடுத்துருக்காரு. இந்த ஆட்சி அப்படியே மெயின்டைன் ஆகணும். ஜனங்க கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த இடத்துல போனாலும் இப்போ போலீஸ்க்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அரசியல் உள்ள நுழையக்கூடாது. அது மாதிரி அட்வொகேட்டுக்கு எப்போ பவர் வரும்? ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்ணால் தானே அட்வொகேட் பவர். இப்போ நாங்கள் போய் சொல்கிறோம் ரூல்ஸ் பிரகாரம் இதை செய்யுங்கன்னு சொல்கிறோம் ஸ்டேஷனில் கூட. அது எடுத்தா தானே நாங்கள் வந்து அங்கே பவராக இருக்க முடியும். எந்த இடத்துல அராஜகம் பண்ணக்கூடாதுன்னா ரூல்ஸ் ஃபாலோ வரணும்ல. எங்களுக்கான இதுவும் கிடைக்கலாங்க. நாங்கள் ஒரு இடத்துல போகிறோம், ஒரு விஷயம் கேட்குறோம், அது முடியாதுன்னு சொல்லி நீங்கள் எங்கே போகணுமோ போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் நாங்கள் எதுவும் பண்ண முடியலல்ல. நல்லாயிருக்கும் அவர் பேசினா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் அங்கே அமைதியாக இருக்கும் போது எல்லாம் பேசுகிறாங்க. அவர் அமைதியாக இருக்கும் போது எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்டா சிஎம் சார் அங்கே போய் நிற்க வச்சு அவர் திட்டு வாங்கத்தை பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதில் கொடுத்துட்றாரு. மோகன்ராஜ் அவர்கள், ராஜ்மோகன் சார் பதில் கொடுத்துட்றாரு. நம்ம வாய்ஸ் பவர் அவர் பேசிடுறாரு. நான் இருந்தாலும் சிஎம் சார் அவரு வேண்டிய இடத்துல பேசுவார். அவர் பேசணும்னு நான் சொல்ல முடியாது, வேண்டிய இடத்துல அவர் பேசிடுவாரு. அருமையா இருந்தது. அவர் இந்த மாதிரி அடிக்கடிக்கு அவங்களுக்கு பதில் கொடுத்தா தான் எதிர்த்து அவனுக்கு பேச மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு வாட்டி பேசுறதுக்கே வெளிநடப்புன்னு போயிடுறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அவங்களும் போயிடணும் வெளியே. கரெக்டாக தான் பேசுறாரு முதலமைச்சர். அவர் சொல்லிட்டு அதுக்கும் மரியாதையாக தான் பேசுறாரு. இன்னமும் அவங்கள மாரி எல்லாத்துக்குமே நோண்டினே இருக்க மாட்டாரு நம்ம தலைவர்.
உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் பேசிட்டு இருக்கிறப்போ வந்து அவங்க வெளில போய் பிரஸ் மீட் கொடுக்குறாரு அங்க பேசாம, அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் அவர் பேசலன்ட்டு தான் அவங்க ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. அவர் பேசிட்டாருன்னா இது மாதிரி வெளியே போயிட்டு இது மாதிரி பேசுறாருன்னு தான் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. அவங்க வேலையே இதுதான், அவங்க நோண்டினே இருக்கணும் அவரை. அதுதான் அவங்களுடைய வேலையை, வேற எதுவுமே இல்லை அவங்க வேலையை. அதெல்லாம் உண்மையிலேயே கண்டிக்கக்கூடிய ஒரு ட்வீட்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறத யாருமே எடுத்து பேசக்கூடாது. ஒரு குடும்ப விஷயத்த வெளியே பேசவே கூடாது. அது விஜய் சார் மட்டும் தான் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது. ஓகே, ஒரு முன்னாள் துணை முதல்வர் இப்படி பேசலாமா? முன்னாள் முதலமைச்சர் அப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது எங்களுக்கு. அது உதயநிதி பேசுறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஓகே, அவங்க அப்பா பேசுவாரு, அதெல்லாம் அவங்க தாத்தா அப்பா அவங்க கால அரசியல இவரும் அதே மாதிரி கடைபிடிக்கிறாரோன்னு தோணுது எங்களுக்கு. ஓகே, பர்சனல் பேசுனது தப்பு. மிகப்பெரிய தப்பு தான் பர்சனல பேசுறது. ஓகே, அது இன்னொருத்தர் கஷ்டப்படுவாங்கன்றது அவர் தெரிஞ்சுக்கணும். ஆனா எங்க தளபதி எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துருவாரு. நல்ல ஸ்ட்ராங்கான மனுஷன் தான். ஓகே, இன்னைக்கே வந்து நிறைய விஷயங்கள் அவர் பேசினாரு, பாயிண்டா எடுத்து வச்சாரு. அது மாதிரி அவர் ரெகுலரா பேசினா அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேசுவாருங்க. அவர் ரொம்ப பேசாம இருக்கிறதும் நல்லது தான். எங்க பேசணுமோ அவர் கரெக்டா பேசுறாரு. எல்லாத்துலயும் பேசணும்னு அவசியம் இல்லையே, செயல்ல பண்ணிடுறாரு. அது போதும் எங்களுக்கு. குடும்பம் வந்து வெளியில் வரக்கூடாது. குடும்பம் வந்து அவர் பண்ணுற ஆட்சிக்கும் குடும்பத்துக்கும் மோர் தென் டிஃப்ரெண்ட், நிறைய வேறுபாடு இருக்குது. அது முதல்ல சேர்க்கவே கூடாது. குடும்பன்றது வேற, ஆட்சியில் அவர் இப்போ இருக்கிறதுன்றது வேற. அவர் ஆட்சியில் இருக்கப்போ அவர் பர்சனலை பற்றி பேசவே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, விஜய் அவர்கள் வந்து எம்கே ஸ்டாலின் அவர்களை இந்த மாதிரி ஒரு கிண்டலாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, ஒரு குட்டி கதை சொல்லி. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவரோட நாலேஜுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் ரொம்ப நாள் வந்து பேசாம இருந்தாரு. இன்னைக்கு பேசினாங்க, ஆனா யாருமே அதை காத்து கொடுத்து கேட்கல. எதிர்கட்சிக்காரங்களாம் வாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட். ஓகே, எதனால? இப்போ இருக்கிற ஆட்சி வந்து எல்லா ஏஜுக்கும் பிடிக்குது. ஓகே, முன்னாடி இருந்த ஆட்சி வந்து லேடிஸ்க்கு முதல்ல பிடிக்காம இருந்து பாதுகாப்பு இல்லாமல் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியில் அது இல்லை. அதனால இவர் பேசினது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் பேச ஆரம்பிச்சு ஏஞ்சி போயிட்டாரு. அவர் பேசுறதே கேட்கல. அவர் பேசலங்கிறாங்க, பேச ஆரம்பிச்சோன்னே அவங்க ஏஞ்சி போறாங்க. அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்குறேன். அவங்க எதிர்கட்சி இருந்தாலும் ஃபுல்லாக முடிகிற வரலையும் நின்றுட்டு போயிருக்கணும். ஓகே, எல்லாமே கேட்டுட்டு போயிருக்கணும். ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தால் கூட அவங்க வேலையை அவங்க செஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஓகே, அவங்க பாதியில் எழுந்திரிச்சு போனது தப்பு தான். கரெக்டாக பேசுகிறாரோ தப்பாக பேசுகிறாரோ, ஆனால் அந்த டைமிங் அவங்க அங்கே இருந்திருக்கணும். இல்லாமல் போனதே பெரிய தப்பு தான். ஒரு ரீல்ஸில் வரும்போது 2 வீடியோ பார்த்தேன். ஓகே, எப்படி இருந்துச்சு அவர் ஸ்பீச்? அவர் பேச மாட்டேன்றாரு. ஆனால் பேசினா வந்துக்கிட்டு எல்லாரும் சட்டசபையை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறம் மாசா ஒரு இது பண்ணாப்புல. ஓகே, வேற என்ன சொல்றது? இப்போ அவங்க வந்து வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதை பத்தி ஏன் உள்ள நின்று கேட்கறதுக்கு இது எல்லாமே வெளியே போய் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க? உள்ள கேட்க வேண்டியதுன்னு அவங்க எதுக்கு வெளியே போய் பிரஸ் மீட் கொடுக்கணும்? உள்ள நின்று பேசுறாப்புல, அப்ப நின்று சட்டசபையில நின்று என்ன எதுன்னு கேட்க வேண்டியதுன்னு. அவங்க உள்ள எந்திரிச்சு போயிடறாங்க. அதே மாதிரி அவங்களும் எந்திரிச்சு போயிட்டு அவங்களுக்குள்ள மரியாதை கிடையாதுல்ல. பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. சரி, ஓகே. செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருடைய விவாகரத்து விமர்சனம் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவர் பர்சனல் லைஃப்ல இவர் எதுக்கு தலையிடணும்னு கேக்குறாங்க. ஓகே, அரசியலை பத்தி பேச, பர்சனல் லைஃப்ல இவங்க எதுக்கு தலையிடணும்? அதை பத்தி கேட்கறதுக்கு உரிமை கிடையாதுல்ல அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, ஒரு நாகரிகமற்ற முறையில அவர் அணுகிறாருன்னு நினைக்கிறேன். அவரு படிச்சவரு, ஒரு டெப்டி சிஎம்ல இது இருக்காரு. ஆனா வந்துகிட்டு பர்சனல் லைஃப்ல தலையிடக்கூடாது. ஆனா அவருக்கு தெரிய மாட்டேது. எதுக்கு அவங்க ஒய்ஃபுல்லாம் எடுத்துக்கிட்டு, அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. உங்க குடும்பத்துக்குள்ள இவர் வர முடியுமா சொல்லுங்க? ஓகே, இப்போ விஜய் அவர்களும் நாகரிகமா நடந்துக்கணும். அதாவது விஜய் அவர்களும் இந்த மாதிரி ஒரு குட்டி கதை சொன்னாரு அப்பாவை வச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு இப்ப அது பேசுறாரு. அது ஏன் சொன்னார்னா, இவர் சோபா கதை சொன்னனால அவரு குட்டி கதை சொன்னாப்ல. ஓகே, இவர் எதுக்கு சட்டசபையில போய் சோபா கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்? அதனாலதான் இவரு இந்த மாதிரி நக்கலை ஏதாவது எங்களுக்கு சொல்ல தெரியும், அதனாலதான் நாங்க சொல்ல மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருக்காரு. ஓகே, இது முற்றிலும் வந்து உதயநிதி அவர்கள் பேசினது நாகரிகமற்றது. அவரு குடும்பத்தை பத்தி பேசுறதுலாம் நாகரிகமாலாம் இல்ல ப்ரோ. அது ஓகே, அந்த அளவுலாம் இது கிடையாது. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆர்னி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.